பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு தீவிரமாக பதிலடி கொடுத்து வரும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாகவும் தமிழக அரசு பேரணி ஒன்றை அறிவித்திருக்கிறார். தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, தற்பொழுது முதலமைச்சர் வெளியிட்டிருக்கும் அந்த அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எங்க, எப்போது, இதில் பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா, என்ன விவரம்? வணக்கம். பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாகவும் தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பேரணி ஒன்று நடைபெறவிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் எதிராக வீரத்துடன் போர் நடத்தி வரும் இந்திய ராணுவத்திற்கு நமது ஒன்றுபட்ட ஒற்றுமையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது என்றும், அதனை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு பேரணியை நாளை மாலை 5 மணிக்கு சென்னையில் உள்ள காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து தனது தலைமையில் முன்னாள் படைவீரர்கள், அமைச்சர்கள், பொதுமக்கள் என மாணவியர் என அனைவரும் பங்கு கொள்ளும் பேரணி ஒன்று நடைபெறும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த பேரணி தீவுத்திடல் அருகே உள்ள போர் நினைவு சின்னம் அருகில் நிறைவு பெறும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த பேரணி இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்கும் தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் நடத்தப்படுகிறது என்றும், தமிழ்நாடு மக்கள் இந்த பேரணியில் பங்கேற்று நமது ராணுவத்தின் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நாளைய தினம் டிஜிபி அலுவலகத்திலிருந்து போர் நினைவு சின்னம் வரை 5 மணிக்கு நடைபெறும் பேரணியில் பொதுமக்கள் திரளான பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தானுடைய அத்துமீறல்களையும் தீவிரவாதிகளையும் கடும் கண்டனத்துடன் எதிர்க்கும் என்றும், அதே போல இத்தகைய நடவடிக்கைக்கு வீரத்துடன் போர் நடத்தி வரும் நமது இந்திய ராணுவத்திற்கு ஒன்றுபட்ட ஒற்றையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணத்தில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி. பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதல்களுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. ஒருபுறம் ஏற்கனவே களத்தில் இருக்கும் சவால்களை எப்படி எதிர்கொள்வது என்பதை நாம் விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்ததாக என்னென்ன சவால்கள் களத்தில் இருக்கிறது, அதனை அரசு எப்படி எதிர்கொள்ள இருக்கிறது, ராணுவத்திற்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகும், அவர்களுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட இருக்கிறது, எல்லாமே இந்த ஆலோசனையில் இடம்பெற்றிருக்கும். அந்த ஆலோசனையில் என்னவெல்லாம் விவாதிக்கப்பட்டது அப்படின்றது தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பு வாயிலாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும்.